Good morning. I am your physics teacher, 6th standard physics. Force and motion lesson பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் ஆவரேஜ் ஸ்பீட் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இன்றைக்கி மோஷனோடைய மைண்ட் மேப் வந்து பார்க்க போகிறோம். மல்டிபிள் மோஷன்னா என்னன்னு பார்க்க போகிறோம். சயின்ஸ் டுடேயில் ரோபோட் பற்றின விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? இன்றைக்கி டாபிக் உள்ள போகலாமா? கவனிங்க. In a nutshell, we can classify the motion in terms A. Path B. If it is periodic or not. C. If the speed is uniform or not. However, in real life, the motions are the combination many types. இல்லையா? நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் வந்துட்டு மூவ் ஆகுது அப்படின்னாக்கா அதனோட பொசிஷன் வச்சு பார்க்கும்போதும் சரி காம்பினேஷன் ஆஃப் மெனி டைப்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியுது இல்லையா? கொடுத்துருக்காங்க கவனிங்க. மோஷன்ஸை வந்து பார்த்தோம்னா பேசிக்காக 3 டைப்ஸாக பிரிக்கலாம். பேஸ்ட் ஆன் பாத், பேஸ்ட் ஆன் டியூரேஷன், பேஸ்ட் ஆன் ஸ்பீட். ஓகேவா? அந்த பேஸ்ட் ஆன் பாத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் 6 டைப்ஸாக பிரிக்கலாம். ஒன்று லீனியர் மோஷன். லீனியர் அப்படின்னாவே நேர்கோட்டு பாதையில் நேராக போயிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்தது கர்விலீனியர் மோஷன், வளைவு பாதை இயக்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது சர்க்குலர் மோஷன் அப்படின்னா வட்ட இயக்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ரொட்டேட்டரி மோஷன் அப்படின்னாக்க தற்சுழற்சி இயக்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அடுத்தது ஆசிலேட்டரி மோஷன் அப்படின்னா அலைவு இயக்கம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஜிக்ஸாக் இல்லைன்னா இர்ரெகுலர் மோஷன் அப்படின்னாக்க ஒழுங்கற்ற இயக்கம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இது வந்து பேஸ்ட் ஆன் பாத்தில் 6 டைப். அடுத்தது பேஸ்ட் ஆன் டியூரேஷனில் பாருங்கள், பீரியாடிக் மோஷன், நான் பீரியாடிக் மோஷன். ஓகேவா? பீரியாடிக் அப்படின்னா ரிப்பீட்டடாக நடக்கக்கூடியது தான் நம்ம என்ன சொல்லுவோம், பீரியாடிக் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரிப்பீட்டாக நடக்கலை அப்படின்னாக்கா அதுக்கு நம்ம நான் பீரியாடிக் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அடுத்து பாருங்கள், பேஸ்ட் ஆன் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் 2 டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று யூனிஃபார்ம் மோஷன், நான் யூனிஃபார்ம் மோஷன். ஓகேவா? ஸோ மோஷனை பொறுத்த வரைக்கும் 3 டைப்ஸில் இருந்து அதிலிருந்து ஒவ்வொரு டைப்பாக பிரிஞ்சிருக்கு. ஓகேவா? இந்த பிக்சரை கவனிங்க. My machine has many of the motions in the above chart. Can you list them? சரியா? தையல் தைக்கிறவர் வந்து தையல் மிஷினில் வந்து பார்த்தோம்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் மோஷன் வந்து இருக்குது. அது கொஞ்சம் லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? கவனிங்க. மல்டிபிள் மோஷனில் கவனிங்க. லுக் அட் த பைசைக்கிள். வாட் டைப் ஆஃப் மோஷன் டஸ் த வீல் பர்ஃபார்ம்? சரியா? பைசைக்கிளை பாருங்கள். இதில் வீலோடைய பர்ஃபார்ம் என்ன அப்படி சொல்லிட்டு பார்க்கணும். அடுத்து பாருங்கள், வாட் டைப் ஆஃப் மோஷன் டஸ் த சைக்கிள் இன் டோட்டல் பர்ஃபார்ம்? சரியா? அதுவே சைக்கிளாக டோட்டல் சைக்கிளே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதனோட பர்ஃபார்ம் என்ன அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? கொடுத்துருக்காங்க பாருங்கள். த டயர் ரொட்டேட் அண்ட் மேக் ஏ ரொட்டேட்டரி மோஷன் பட் த சைக்கிள் ஹேஸ் சச் மூவ்ஸ் ஃபார்வர்ட் இன் ஏ லீனியர் பாத். ஓகேவா? டயரை பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா டயர் வந்து ரொட்டேட் ஆகுது, அதனால அது ரொட்டேட்டரி மோஷனுக்கு நம்ம சொல்லலாம். ஆனால் கூடவே வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகுது, சைக்கிள் வந்து ஸ்ட்ரைட் லைனில் மூவ் ஆகுது இல்லையா? ஸோ அதனால தான் அது என்ன பாத்தில் போகுதுன்னு சொல்லலாம், நம்ம லீனியர் பாத்தில் போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? அப்போ சைக்கிளை பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரு மோஷனுக்கு பதிலே 2-3 மோஷன் இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம மல்டிபிள் மோஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? சைக்கிளை பொறுத்த வரைக்கும் லீனியர் மோஷனும் இருக்குது, ரொட்டேஷனல் மோஷனும் இருக்குது. அதனால தான் நம்ம சைக்கிள் என்ன சொல்கிறோம், நம்ம மல்டிபிள் மோஷனுக்கு எக்ஸாம்பிள் நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அடுத்து பாருங்கள், சயின்ஸ் டுடேயில் ரோபோட் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? கொடுத்துருக்காங்க பாருங்கள். எ பைபெடல் ஹியூமனாய்டு ரோபோட். சரியா? அதாவது மனிதனை போன்ற வடிவமுடைய ஒரு மனித வடிவமுடைய ரோபோட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ரோபோட்ஸ் ஆர் த ஆட்டோமேட்டிக் மிஷின். ஓகேவா? ரோபோட் எப்பவுமே எப்படி இருக்கும், ஆட்டோமேட்டிக் மிஷின், அதுவே தானாகவே செயல்படக்கூடியது. ஓகேவா? சம் ரோபோட்ஸ் கேன் பர்ஃபார்ம் மெக்கானிக்கல் அண்ட் ரெப்பிட்டிவ் ஜாப் ஃபாஸ்டர் மோர் அக்யூரேட்லி தென் பீப்புள். சரியா? மனுஷங்களால் செய்ய முடியாத வேலையை வந்து பார்த்தோம் அப்படின்னா வேகமாகவும் ரொம்ப துல்லியமாகவும் செய்யக்கூடியது தான் ரோபோட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? ரோபோட் கேன் ஆல்சோ ஹேண்டில் டேஞ்சரஸ் மெட்டீரியல் அண்ட் எக்ஸ்ப்ளோர் டிஸ்டன்ஸ் பிளானட். ஓகேவா? தூரத்தில் இருக்கக்கூடிய பிளானட்டை கூட அதால் என்ன பண்ண முடியும், ஆராய்ச்சி பண்ணி சொல்ல முடியும். அது இல்லாமல் ரொம்ப ஆபத்தான பொருட்களை கூட எப்படி கையாளணும் அதை பொறுத்து அதுக்கு தெரியும். ஓகேவா? த டேர்ம்ஸ் கம்ஸ் ஃப்ரம் எ செக் வேர்ட். ரொபோட்டா மீன்ஸ் ஃபோர்ஸ்டு லேபர். சரியா? அதாவது நம்ம என்ன சொல்கிறோமோ அதுக்கு கீழ்ப்படிந்து செய்யக்கூடியது தான் நம்ம வந்து ஃபோர்ஸ்டு லேபர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? ரோபோட்டிக்ஸ் இஸ் த சயின்ஸ் அண்ட் ஸ்டடி ஆஃப் ரோபோட். இல்லையா?
ரோபோட் பற்றி படிக்கக்கூடிய சயின்ஸோட பிரான்ச்சுக்கு என்ன பேர் ரோபோட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? வாட் கேன் ரோபோட்ஸ் டூஸ்? சரியா? ரோபோட் வந்து என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா, ரோபோட்ஸ் கேன் சென்ஸ் அண்ட் ரெஸ்பாண்ட் டு தேர் சரௌண்டிங். சரியா? ரோபோட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு உண்டான சென்ஸ் மூலயமா சுற்றுப்புறத்தில் என்ன நடக்குது அதை பற்றின அறிவு அதுக்கு இருக்குது. தே கேன் ஹேண்டில் த delicate object or apply great force, for example to perform eye operation guided by a human surgeon or to assemble a car. சரியா? சப்போஸ் ஒரு வந்துட்டு ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கக்கூடிய ஐ ஆப்ரேஷன் கூட அவங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஹியூமன் சர்ஜன் மூலயமா அவங்க சொல்லக்கூடியதை வச்சு என்ன பண்ணிக்க முடியும், கிளியராக செஞ்சு முடிக்க முடியும். ஓகேவா? அது இல்லாமல் காரை கூட என்ன பண்ண முடியும்னா அசம்பிள் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? வித் த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்ஸ் வில் ஆல்சோ பி ஏபிள் டு மேக் த டெசிஷன் ஃபார் தெம்செல்ஃப். சரியா? அது கொடுக்கப்பட்டுள்ள ஆர்டிஃபிஷியல் நாலேஜ் மூலயமா அந்த ஸ்பாட்டில் என்ன முடிவெடுக்கணுமோ அதை தானாகவே எடுக்கக்கூடிய அறிவு வந்து அதுக்கு இருக்குது. அதுதான் நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிறோம். சரியா? செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அடுத்து பாருங்கள், ஹவு டு ரோபோட் சென்ஸ்? அதனுடைய திறன் வந்து எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். கொடுத்துருக்காங்க பாருங்கள். எலக்ட்ரானிக் சென்சார்ஸ் ஆர் ஏ ரோபோட்ஸ் ஐஸ் அண்ட் இயர்ஸ். சரியா? ஸோ அதோடைய இயரும் சரி கண்ணும் சரி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரானிக் சென்சார் மூலயமா வச்சுருக்காங்க. சரியா? ட்வைன் வீடியோஸ் கேமராஸ் கிவ் த ரோபோட் எ 3D வியூ ஆஃப் த வேர்ல்ட். அதனோட கண்ணு பகுதியில் வந்து பார்த்தோம்னா 2 கேமரா ஃபிக்ஸ் பண்ண மாதிரி 2 வீடியோ செட் பண்ணி எடுக்கிற மாதிரி 3D ஷேப்பில் வந்து இந்த வேர்ல்டையே காட்டக்கூடிய அளவுக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ மைக்ரோஃபோன்ஸ் டெடிகேட் சவுண்ட்ஸை வந்து என்ன பண்ணோம்னா மைக்ரோஃபோன்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணி சொல்லும். ஓகேவா? ப்ரெஷர் சென்சார் கிவ் த ரோபோட் எ சென்ஸ் ஆஃப் டச் to judge how hard to grip on egg. இல்லையா? அது கொடுக்கப்பட்டுள்ள ப்ரெஷர் சென்சார் மூலயமா ஒரு எக்கை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அதுவும் அதுக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி ஹெவி லக்கேஜ் பில்டிங் த கம்ப்யூட்டர்ஸ் சென்ட் அண்ட் ரிசீவ் இன்ஃபர்மேஷன் வித் ரேடியோ வேவ். சரியா? அதே மாதிரி ஹெவியான லக்கேஜ் வந்து பில்டப் பண்ணுறது, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர்ஸ் மூலயமா அதுக்கு ரிசீவ் பண்ணிவிட்டு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே ரேடியோ வேவ்ஸ் மூலயமா அதுக்கு போய் ரீச் ஆகுது. இது எல்லாமே தெரிய முடியுது. சரியா? அடுத்து பாருங்கள், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொடுத்துருக்காங்க. செயற்கை நுண்ணறிவு சொல்கிறோம் இல்லையா? கவனிங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அட்டெம்ப்ட் டு கிரியேட் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ் தட் திங்க் லைக் ஹியூமன் பிரெயின். சரியா? அதனுடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து பார்த்தோம்னா மனிதனுடைய மூளை போலவே செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? கரண்ட் ரிசர்ச் ஹேஸ் நாட் அச்சீவ்டு திஸ், பட் சம் கம்ப்யூட்டர்ஸ் கேன் பி ப்ரோக்ராம்டு டு ரெகனைஸ்டு ஃபேஸ் இன் த க்ரௌடு. ஓகேவா? ஸோ அதிகப்படியான கூட்டத்தில் கூட வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க துல்லியமாக அதோட ஃபேஸை வந்துட்டு கண்டுபிடிக்கிற அளவுக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்து பாருங்கள், கேன் ரோபோட்ஸ் திங்க்? ரோபோட்டால் திங்க் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இருக்காங்க பாருங்கள், ரோபோட்ஸ் கேன் திங்க். ரோபோட்டால் திங்க் பண்ண முடியும். சரியா? தே கேன் ப்ளே காம்ப்ளெக்ஸ் கேம்ஸ் சச் அஸ் செஸ் பெட்டர் தென் ஹியூமன் பீயிங். சரியா? ரொம்ப காம்ப்ளெக்ஸாக விளையாடக்கூடிய கேமான செஸ்ஸை கூட வந்து பார்த்தோம்னா மனிதனை விட ரொம்பவே பெட்டராக விளையாடுது அப்படின்னு சொல்லலாம். சரியா? பட் வில் எ ரோபோட் எவர் நோ தட் இட் இஸ் திங்கிங்? ஆனால் ரோபோட்டால் உணர முடியாது, நம்ம வந்து திங்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது வந்து உணர முடியாது. சரியா? ஹியூமன்ஸ் ஆர் த கான்சியஸ், வி நோ வி ஆர் த திங்கிங், பட் வி காண்ட் நோ ஹவு கான்சியஸ்னஸ் ஒர்க். சரியா? இப்போ வந்து மனுஷனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கான்சியஸ் பவர் இருக்குது இல்லையா? அதே மாதிரி தான் ரோபோட்டுக்கு வந்து இருக்குது. பட் வந்து அது வந்து கான்சியஸோடு தான் இருக்குதுன்றது வந்து தெரியாமே அது ஒர்க் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரியா? we do not know its robot can ever be conscious. ஓகேவா? அதே மாதிரி தான் ரோபோட்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க என்ன கிடையாதுன்னு சொல்கிறாங்க, கான்சியஸ் வந்து கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்து பாருங்கள், நானோ ரோபோட்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. நானோ அப்படின்னாவே மிக சிறியது அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ நானோ ரோபோட்டிக்ஸ் அப்படின்னாக்க ரொம்ப ரொம்ப சின்ன ரோபோட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஃபியூச்சர் ஆஃப் நானோ ரோபோட்டிக்ஸ், அதாவது எதிர்காலத்தில் இந்த மாதிரி சின்னதாக ரோபோட்டிக்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்ன்றது தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நானோ ரோபோட்ஸ் ஆர் த நானோபோட்ஸ் ஆர் ரோபோட் shield down to microscopic size in order to put them into very small space to perform a function. சரியா? இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த நேரோ ரோபோட் வந்து பார்த்தோம்னா மைக்ரோஸ்கோப்பிக் விட சின்ன சைஸாக இருக்குது.
அது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சின்னதான ஸ்பேஸில் கூட வச்சு அதனோட ஃபங்க்ஷன் பண்ண வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஃபியூச்சர் நானோ போர்ட்ஸ் could be placed in a bloodstream to perform surgical procedure that are too delicate or too difficult for stand surgery. சரியா? இந்த நானோ ரோபோட்டை வந்துட்டு பயன்படுத்தி ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கக்கூடிய ரொம்ப கடினமாக இருக்கக்கூடிய சர்ஜரி கூட பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இமேஜின் இஃப் எ நானோ போர்ட்ஸ் could target cancer cells and destroy them without the touching healthy cell நியர்பை. சரியா? அந்த நானோ ரோபோட்ஸ் வச்சுக்கிட்டு கேன்சரை உருவாக்கக்கூடிய செல்களை மட்டும் நம்மளால் அழிக்க முடியும். நார்மல் செல் அழிக்காமல், ஹெல்த்தாக இருக்க செல்லை அழிக்காமல் அந்த டெஸ்ட்ராய்டு பண்ணோம் அப்படின்னா, செல்லை டெஸ்ட்ராய் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக கேன்சருக்கு வந்து தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த நானோ ரோபோட்டிக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒன்று தான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு டாப்பிக்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மல்டிபிள் மோஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், ரோபோட்ஸ் பற்றி டீட்டெயில்ஸாகவே தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? ஸோ இதனை கண்டினியூட்டியாக நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து எவாலுவேஷன் பார்ட் பார்க்கலாம். தேங்க்யூ.